லெனின் டைட்டில் கிளிம்ஸ் வந்துருக்கு, அது டைரக்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லை, தெலுங்கு ஆட்டோ ஜெனரேட்டர் மட்டும் தான் யூடியூப்பில் வந்துச்சு. நான் விசுவல்ஸ் வச்சு மட்டும்தான் இது எப்படி எந்த மாதிரி கதைன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் போல். சரி பார்க்கலாம். லெனின் டைட்டில் கிளிம்ஸ். காஸ்ட் வந்து அகில் அக்கினேனி அண்ட் ஸ்ரீலீலா. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை முரளி கிஷோர் அபுரு. ப்ரொடியூசர் பை அகினேனி நாகார்ஜுனா, சூரிய தேவரா, நாகா வம்சி. எ தமன் எஸ் மியூசிக்கல். எடிட்டர் நவீன் நூலி. நவீன் நூலி இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், பெடி, அதோட ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளிம்ஸு. அது பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள், ஐகார்டில் வேணால் தரேன். நல்லா இருந்துச்சு, வேறு நல்லா இருந்துச்சு. ராம் சரண் அந்த லுக்குமே சரி, அந்த அவங்க காமிச்ச அந்த ஒரு இது காமிக்கிறாங்களோ ஒரு கிளிப்பு, அது சூப்பராக இருந்துச்சு பார்க்க, வேறு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, மியூசிக் தமனஸ். லிரிக்ஸ் கல்யாண சக்கரவர்த்தி திருப்புரானேனி. டிஓபி நவீன்குமார் ஐ. ப்ரொடக்ஷன் டிசைனர் அவினாஷ் கொல்லா. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச பேர்னு பார்த்தா தமனும் அப்புறம் ஸ்ரீலீலா 2 பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே, நம்ம போய் செக் பண்ணி பார்த்துடலாம். லெனின் டைட்டில் கிளிம்ஸ். ஓ, கடவுள் சிலைகளா? முன்னாடி என்ன அம்புலாம் பாஞ்சிட்டு ரவா. ఓ దాన్ని తరమటానికి పోతా మా నాయన నాకు మాట చెప్పినాడు, పుట్టేటప్పుడు ఊపిరుంటాదిరా. హిందూ మిథాలజీ బేస్ பண்ணதா இருக்கும். అట్నే పోయేటప్పుడు ఊపిరుండదు, పేరు మాత్రమే ఉంటది. ఆ పేరెట్టా నిలబడాలంటే శ్రీలీలావా? ஒரு 90s நடக்கிற மாதிரி தெரியுது. அகில் அக்கினேனி. No war is more violent than love. ஓகே ஓகே, இப்போ ஒரு லவ்வை பேஸ் பண்ணே இருக்கும் போல. நான் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்றேன். இந்த யானை தாக்குற மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் மகாபாரதத்தில் வர அந்த ஒரு சீன் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்க விஷ்ணு தானே பின்னாடி. குருக்ஷேத்திரமா? ஓ, அந்த வாரத்தை சொல்றாங்களோ, குருக்ஷேத்திரம். அந்த இடத்துல வார் நடக்கும். అట్నే పోయేటప్పుడు ఊపిరుండదు, పేరు మాత్రమే ఉంటది. ఆ పేరెట్టా నిలబడాలంటే காமிக்கிறாங்க க்ளோஸ்அப் ஷாட்லாம். விஎஃப்எக்ஸில் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, அந்த ஷாட் நல்லா இருக்கு. மணல் அந்த புழுதியில் வந்து பின்னாடி உள்ளவங்கலாம் மறைஞ்சு அதுக்கப்புறம் தெரியுறாங்கல்ல. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் போயிட்டு நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு லவ் பேஸ் பண்ண ஒரு மூவி தான், ஆனால் அது ஹிந்து மித்தாலஜி வருது, வாரு அதெல்லாம் காமிக்கிறாங்க. அது எந்த மாதிரினா அந்த உங்கள் லுக்கெல்லாம் பார்க்க ஏதோ 90s உள்ள மாதிரி தான் இருக்குது. தெரில எப்படின்னா, பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, காமிச்சதெல்லாம் நல்லா இருக்குது. விஷ்ணுலாம் காமிச்சாங்க, அந்த போர் மாதிரிலாம் அந்த யானைலாம் அம்பு விடுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அந்த ரதம் அந்த ஃபீல்டு தான் நினைக்கிறேன், அந்த வார் ஃபீல்டு மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஏரியாலாம் பார்க்க. ஒரு டாலர் அந்த மாட்டிருப்பாங்க, அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல். ஆனால் அது லவ் தான் அதில் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போல் படத்தில். ஓகே, நைஸ், நல்லா இருந்துச்சு. கிளிம்ஸ் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.